Hello, good morning. Is my voice audible? Yes, bro. Good morning. Yes. Morning, sir. It's audible. Right. So let's start our today's class. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு we are going to learn one of the programming languages developers யூஸ் பண்ற one of the programming languages. ஸோ நமக்கு எல்லாருக்குமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஒரு ஃபியர் இருக்கும் மைண்ட்ல. ஏன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ண முடியாதனால தான் we have been here learning AWS and DevOps. ஏன்னா நம்ம எல்லாருமே டெவலப்பர்ஸ் ஆயிடலாமே. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா எல்லாருக்கும் ஒரு மைண்ட்ல அது இட்ஸ் ஹார்ட், இட்ஸ் லேர்ன் பண்ற கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபீலிங்கை அது ஈஸி, ஸோ நம்ம அது ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், இட்ஸ் நாட் ரியலி ஹார்ட் அப்படின்றதுக்காக தான். ஸோ ஹியர் வி ஆர் ஹியர் லேர்னிங் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ டெவாப்ஸ்ல நம்ம இப்போ என்ன லேர்ன் பண்ண போறோம்னா பைத்தான் அப்படின்னு ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ண போறோம். ஆனா நான் டெவலப்பரே கிடையாதே, அப்ப நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எங்கேயாவது யூஸ் பண்ற சுச்சுவேஷன் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இட்ஸ் வெரி வெரி ரேர் தாங்க. ஆனா நமக்கு இன்டர்வியூஸ்ல இன் ஜேடில அவங்களாம் கேட்டிருக்கவே மாட்டாங்க ஒரு லாங்குவேஜ் தெரியணும், பைத்தான் தெரியணும் எல்லாம். ஆனா ஆன் ஸ்பாட்ல அவங்க இன்டர்வியூ என்ன பண்ணிடுறாங்க, சடனா கொஸ்டின் கேட்டுறாங்க. என்னன்னா, டு யூ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ அப்போ நமக்கு ஜேடியே இல்லை, ஆனாலும் ஒரு கேள்வி வருது. ஸோ டு ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க, நாலேஜ். ஸோ நாலேஜ்ன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஃபிஷியன்சி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் விட they will be using the term knowledge. You have any knowledge in scripting languages? அதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம நோன்னு சொல்றதை விட எனக்கு இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, பட் ஆனால் நான் படிச்சு வச்சிருக்கேன், பட் கிவன் த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ கேன் லேர்ன் மோர் அண்ட் நான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to learn a new புதுசா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஆக்சுவலா பைத்தான்றது ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க டாக்கர் அன்சிபிள்லாம் படிக்கிறது போது ரொம்ப சின்ன சின்ன குழந்தைத்தனமா தான் இருக்கும் நம்ம இப்போ லேர்ன் பண்ண போறது. லைக் நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் லெவல்ல தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ் லேர்ன் பண்ணுவோம். ஆக்சுவலி இட் வில் பி வெரி வெரி ஈஸி. நம்ம அப்படி சூஸ் பண்ணிருக்க லாங்குவேஜ் அப்படி ஈஸியான லாங்குவேஜ். நீங்க C++, ஜாவாலாம் படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஃபியரா இருந்திருக்கும். பட் ஆனா இப்ப நம்ம இருக்கிறதுல ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் லாங்குவேஜஸ் விச் ஐ ப்ரிஃபர்லி நான் சூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் படிச்சது அது டெவாப்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆனா இப்போ நீங்க இப்ப இந்த 2 years relevant எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸோ 2 yearsல இருந்து 4 to 5 years வரைக்கும் போடுறவங்களுக்கு கூட ப்ராப்ளம்ஸ் வராது. ஆனா இந்த ஹையர் பேக்கேஜ் எதிர்பார்ப்பாங்க பாத்தீங்களா, 8 years எக்ஸ்பீரியன்ஸ், 7 years, 10 years, அந்த மாதிரி பீப்புளுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் டெவாப்ஸ்ல ஸோ பைத்தான் அப்படின்ற ஒரு லாங்குவேஜை நம்ம சொல்லி, பிகாஸ் ஹை எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தே வில் பி ஆஸ்கிங் யூ ஹை நம்பர் ஆஃப் டூல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா நீங்க 8 வருஷம் நீங்க AWS அண்ட் டெவாப்ஸ்ல வேலை பார்த்துட்டீங்கன்னா நம்ம போடுற அதே டூல்ஸ் தான் நம்ம இப்போ நார்மல் ரெஸ்யூம்ஸ் மாதிரி நீங்க ஆட் பண்ண முடியாது. அப்ப எக்ஸ்ட்ராவா நீங்க சில எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு தனியா உங்க குபர்னெட்டிஸ்ல இருந்து பைத்தான்ல இன்னும் இன்டெப்தாலாம் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்க படிப்பீங்க. பிகாஸ் நார்மல் கட் ஆஃப் வந்து கிடையாது. ஸோ பிகாஸ் யூல் பி எக்ஸ்பெக்டிங் 20 lakhs அந்த மேல பேக்கேஜ்லாம் பார்ப்பீங்க, ரைட்? ஸோ அவங்களுக்காகவும் இது ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பைத்தான்னா என்ன, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, அது எப்படி நம்ம ஒர்க் ஆகுது, இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 2 செஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு பேசிக்கா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தாங்க இருக்கும். 3வது செஷன் நம்ம ஃபைனலா என்ன பண்ணுவோம்னா பைத்தான் நம்ம ஒரு கட் வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணிட்டு அதுக்கடுத்து இது ஆர்கனைசேஷன்ல எப்படி யூஸ் பண்றாங்க, AWS அண்ட் டெவாப்ஸ்ல இது என்ன பங்கு வகிக்குது, நம்ம எதுக்காக இதை லேர்ன் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் நீங்க லேர்ன் பண்ற மற்ற டூல்ஸுக்கும் பைத்தானுக்கும் லிங்கே இல்லை. அப்ப மீனிங் என்னன்னா, நீங்க AWS படிச்சு முடிச்சோன்னா டெவாப்ஸ்ல முதல் டூலாவே பைத்தான் லேர்ன் பண்ணலாம், டெவாப்ஸ்ல கடைசி டூலா கூட பைத்தான் லேர்ன் பண்ணலாம். ஏன்னா அந்த பைத்தானுக்கும் மற்ற இருக்கிற டூல்ஸுக்கும் லிங்க் இருக்காது. ஏன்னா இது ஒரு கோடிங் லாங்குவேஜ், இது ஒரு டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற ஒரு கோடிங் லாங்குவேஜ். அப்ப அந்த லாங்குவேஜ்னா என்ன, பைத்தான்னா என்ன, அந்த பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி பைத்தான்ல ஒரு பேசிக்ஸ் லெவல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்ப இன்னைக்கு நம்ம கோடிங்கும் அடிக்க போறோம், அந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் அகெயின் நான் சொல்றேன், நீங்க டெவலப்பர் கிடையாது, நீங்க இந்த கோடு அடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வராது. மேபி யாமல் ஃபைல்ஸ் எழுதுவீங்க, ஏன்னா டெவாப்ஸ்ல யாமல் ஃபைல் எழுதுற சிச்சுவேஷன்ஸ் வரும். ஒன்னு டாக்கர் கம்போஸுக்கு இல்ல அன்சிபிள் பிளே புக்ஸுக்கு யாமல் ஃபைல்ஸ் எழுதுவீங்க, பட் ஆனா நீங்க ஒரு கோடிங் அடிக்க மாட்டீங்க. ஸோ 100% நீங்க நம்பி ஜஸ்ட் இந்த எப்படி பைத்தான் ஒர்க் ஆகுதுன்ற மீன்ஸ் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு மேபி இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஸோ பைத்தான் இல்ல லாங்குவேஜ் லேர்ன் பண்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்டையும் இப்போ பிகாஸ் இப்போ நீங்க லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கீங்க, அப்போ அதுவும் என்ன உங்க இப்போ ஓகே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் ஒரு எப்படின்னா இது ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி,
ஒரு நமக்கு இப்ப கார் ஆன் ஆகல, அப்ப நம்மளுக்கு என்னதான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணா அந்த கார் ஆகவே இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் அந்த வயரை வச்சு கிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நமக்கு இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் வந்துச்சுன்னா நமக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி கொடுத்து ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் பண்றாங்க நம்மள, அந்த மாதிரி ஒரு கிக் ஸ்டார்டிங் தான் இந்த பைத்தான் கோர்ஸ். மீனிங் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கா ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி எல்லாம் 1 இயர் 2 இயர்ஸ் பேக் வந்து நான் கிரீன்ஸ் டெக்னாலஜில நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பைத்தான் டெவாப்ஸ் கோர்ஸ்ல கிடையாது. ஸோ கார்த்திக் சார் தான் என்ன பண்ணாருன்னா என்ன பிடிச்சு எனக்கு நீ டெவாப்ஸ்ல பைத்தான் எடுக்கிறியா, ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ்ல ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்கறாங்க, நாங்க யாருமே டெவலப்பர்ஸ் கிடையாது, அப்போ ஒரு டெவலப்பரோட ஃபீல் டச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் தான் பைத்தான் டெவாப்ஸ்ல இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன ஹையர் பண்ணது. ஸோ சேம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் லெவல்ல ஒரு கிக் ஸ்டார்ட். ஸோ கிக் ஸ்டார்ட்னா என்னன்னா ஒரு ஜம்ப் ஸ்டார்ட். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படி எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். 2-3 படியெல்லாம் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு தள்ளி விட்டுட்டேன்னா அதுக்கடுத்து நீங்க பாட்டுக்கு எங்க போய் லேர்ன் பண்ணணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ன்றத நீங்களே ஹேண்டில் பண்ணிக்குவீங்க. அது உங்களோட விருப்பம் பொறுத்து. ஸோ ஃபுல்லா பைத்தான் கம்ப்ளீட் பண்ணுமா வேணாமா அப்படின்ற ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். சில பேருக்கு இந்த ஈஸியான கிளாஸ் கூட கொஞ்சம் ஹார்டா புரியலாம், இல்ல சில பேருக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கு, நான் இன்னும் நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு இன்னும் ஹையர் பேக்கேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சில பேரும் படிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு கோடிங் லாங்குவேஜ் தெரியுதுனாலே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்குன்றதான் அர்த்தம். இப்போ நான் என்னோட ரெஸ்யூம்ல நான் எனக்கு இவ்வளவு AWS டூல்ஸ் தெரியும், எனக்கு பைத்தான் தெரியும், அண்ட் எஸ் எனக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கு தான் ஒரு பிளஸ். அப்போ தே வில் பி கிவிங் மீ a higher package. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா பைத்தான்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் லெவல்ல லேர்ன் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம இன்சுலேஷன் எல்லாம் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் பைத்தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பைத்தான்னா என்ன அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த பைத்தான்ன்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராமிங் PROGRAMMING லாங்குவேஜ். லாங்குவேஜ்ன்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா ஒரு மொழி. அப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயே நமக்கு நிறைய இருக்கு, நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பைத்தான் மாதிரியே நிறைய இருக்கு. ஸோ வாட் ஆர் தே, இந்த சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, C++ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாவான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது நம்ம ஹையரா கேள்விப்பட்டிருக்கு. இதே மாதிரி PHP இருக்கு, Perl இருக்கு, ரூபி இருக்கு, அண்ட் நெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்னும் சொல்லிட்டே போகலாம். கோ அப்படின்னு சொல்லிட்டு புது கூகுளோட லாங்குவேஜஸ், இது எல்லாமே என்னன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அப்ப இவ்வளோ லிஸ்ட் இருக்கே, இது எல்லாமே என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லாங்குவேஜ்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ லாங்குவேஜ் என்னன்னா நம்ம பேசுறது ஒரு மொழி, தமிழ் அப்படின்ற மொழியில நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நான் பேசுறது புரியுது, நீங்க மீன்ஸ் நான் பேசுறது உங்களுக்கு புரியுது. அப்போ ஒரு மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷன்ன்றது நடக்குது. அப்ப 2 பேருக்குமே தமிழ்ன்ற மொழி தெரியணும். அப்ப தெரிஞ்சிச்சுன்னா என்னன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இப்ப அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்குங்க. ஸோ கம்ப்யூட்டர்ன்றதுன்னா ஒரு ஹார்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர்னா என்ன, ஒரு மதர் போர்டு இருக்கும், அந்த மதர் போர்டில் நமக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் எல்லாம் போகும். அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்க்கு என்ன புரியும்னா ஆன் ஆஃப், அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா 1 0 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 0, ஆனுனா 1, ஆஃப்னா 0. 1s and 0s மட்டும் தான் உங்க ஹார்ட்வேருக்கு புரியும். இந்த பைனரி அப்படின்னு சொல்லுவாங்க, பைனரி ஃபார்மேட்னு. ஸோ இப்போ அந்த 1s and 0s மட்டும் தான் ஹார்ட்வேருக்கு புரியும். இப்ப நாம பேசுறது, நான் ஒரு ஹியூமன் பீயிங், நீங்க ஒரு ஹியூமன் பீயிங், நம்மள ஹியூமன் பேசுறதுக்கு தமிழ் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். ஆனா நான் இப்ப என்ன பண்றேன்னா நான் என்னோட கம்ப்யூட்டர் கிட்ட பேசணும். அப்ப நானே என் கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் பண்றதுக்காக நம்ம கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி ஒரு லாங்குவேஜை பயன்படுத்தி நம்ம கத்துக்க போறோம். அதுதான் பைத்தான், C++, ஜாவா அப்படின்றது. அப்ப ஹியூமனும் ஒரு கம்ப்யூட்டரும் பேசணும்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம கத்துக்க போறோம். ஆனா இப்ப நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. என்ன ப்ராப்ளம்னா கம்ப்யூட்டருக்கு என்ன புரியும்னு சொன்ன 1s and 0s தான் புரியும்னு சொன்னேன். ஆனா நம்மளுக்கு என்ன தெரிய போகுது, இந்த பைத்தான், C++ தான் தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு புரியுற லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு புரியுற மாத்தணும். இது எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் சே, இப்போ எனக்கு ஹிந்தி தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். உங்க எல்லாருக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரியும், எனக்கு ஹிந்தி தவிர வேற எதுவுமே தெரியாது. நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும், என்கிட்ட ஏதோ இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எப்படிங்க நீங்க என்கிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்லுவீங்க? ஏதோ சொல்ல வர்றதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்கு? சைன் லாங்குவேஜ் எனக்கு தெரியாதுங்களே. பட் ஓகே ஃபைன், டிரான்ஸ்லேட்டர்ன்ற நான் எதிர்பார்க்க வேண்டிய வார்த்தை எனக்கு கிடைச்சிருச்சு. ரைட். ஸோ அப்போ சைன் லாங்குவேஜும் தெரிஞ்சிருந்தாதான் நீங்க சைன் லாங்குவேஜ் பண்ணா புரியும். ஏதோ கை அசைச்சிட்டு இருக்கீங்கன்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போறாருன்னா அவருக்கு அந்த மொழி தெரியாது. அப்ப ஒருத்தர் கூட கூப்பிட்டு போவாரு டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லிட்டு. அப்ப சேம் கான்செப்ட் நமக்கு இங்க ஒருத்தங்க டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு இருக்காங்க. யார் அந்த டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்பிரட்டார் ஆர் கம்பைலர்.
ஸோ இன்டர்பிரட்டார் ஆர் கம்பைலர் இவங்க ரெண்டு பேருமே யாருன்னா டிரான்ஸ்லேட்டர்ஸ்னா நீங்க அடிக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், நீங்க அடிக்கிற ஏதாவது ஒரு லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் தான் சூஸ் பண்ணிக்கோங்க, ரெண்டே சாய்ஸ் தான், ஒன்னு இன்டர்பிரட்டார் ஒரு கம்பைலர். ரெண்டு பேருமே டிரான்ஸ்லேட்டர்ஸ். அவங்க என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல. இவங்க ரெண்டு டிரான்ஸ்லேட்டரும் நீங்க அடிக்கிற கோடிங் லாங்குவேஜ கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா ஃபுல்லா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாத்தும். அப்பதான் இந்த உங்க சிபியூன்றது அந்த கொடுக்குற ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நம்மளுக்கு அவுட்புட்ன்றதை காமிக்கும். இதுதான் நம்மளுக்கு ஒரு கோடிங் லாங்குவேஜ் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்ப இன்டர்பிரட்டர் ஒரு கம்பைலர் டிரான்ஸ்லேட்டர். அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் என்னங்க டிஃபரன்ஸ், அதை நம்ம என்ன பண்ணலாம்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் சே நம்ம ஒரு 50 லைன் கோட் அடிக்கிறோம். என்னன்னா 50 லைனுக்கு ஒரு கோட் அடிக்கிறோம். 1 2 3 4 5 6 49 50 எனக்கு ஒரு 50 லைன்ஸ்க்கு ஒரு கோடு இருக்கு. இது 50 லைன்ஸ் நான் என்ன பண்றேன்னா ஒரு கோடு எழுதியிருக்கிறேன். அந்த கோட் நான் இப்ப எதுல எழுதியிருக்கேன்னா C++ல எழுதியிருக்கேன். C++ எதுல ஒர்க் ஆகும்னா கம்பைலர்ல ஒர்க் ஆகும். கம்பைலர்னா என்னங்க, டிரான்ஸ்லேட்டர். ஆனா அந்த கம்பைலர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத ஜஸ்ட் நீங்க பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்பிரட்டர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க, ஞாபகம் கூட வச்சுக்கணும். இன்டர்பிரட்டர் தான் நம்ம கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கம்பைலர்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காக தான் நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம 50 லைன்ஸுக்கு நான் ஒரு C++ கோட் எழுதியிருக்கேன். C++ எதுல ஒர்க் ஆகும்னா கம்பைலர்ல ஒர்க் ஆகும். அந்த கம்பைலர் என்ன பண்ணும்னா சார் நமக்கு ஸ்டெப் 1 நான் இப்போ கோட் அடிச்சிட்டேன், அடிச்சு முடிச்சோன்னா ரன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த ரன்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணனா எனக்கு என்ன ஆகும்னா ஒரு லைனா அது படிக்கும். ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட் அப்படியே டாப்ல இருந்து கீழே வரைக்கும் ஸ்டெப் 1 இட் வில் ரீட் ஃப்ரம் டாப் டு பாட்டம். எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஓகே எல்லாமே கரெக்டா இருக்கா, அதுக்கடுத்து திருப்பி மேல போகும். ஒரு லைனையும் அது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும். அப்ப முதல் ஸ்டெப் செக்கிங், ஆல் லைன்ஸ் கரெக்டா எழுதியிருக்காரா, 50 லைனா இருந்தாலும் சரி 100 லைனா சரி இருந்தாலும் 2000 லைனா இருந்தாலும் எல்லாமே கரெக்டா இருக்கா, இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் திருப்பி மேல போகும். திருப்பி எல்லாம் செக் பண்ணி திருப்பி மேல போயிட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும். இதுதான் கம்பைலரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்போ தெரியாம நான் இந்த 6th லைன்ல நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம், ஸோ இப்போ நம்ம கம்பைலர் நான் ரன் பண்றேன். ஸோ நான் ரன் பண்ணனா இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டாப் டு பாட்டம் செக் பண்ணும். அப்படியே செக் பண்ணிட்டே வருது. 6th லைன்ல ஒரு மிஸ்டேக் என்ன சொல்லும்னா அப்படியே ஹால்ட்ட போட்டு நம்மளுக்கு கம்பைலேஷன் எரர், நீங்க இந்த லைன்ல தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லைன் கூட அவுட்புட்டே வராது. ஏன் அவுட்புட்டே வராதுன்னா ஸ்டெப் 1 which is நமக்கு எல்லாம் ரீட் பண்ணி கரெக்டா இருந்தா மட்டும்தான் அது ஸ்டெப் 2க்கு போகும், which is converting your code to zeros and ones. அப்ப ஸ்டெப் 1லயே ஃபெயிலியர் ஆகும்போது எப்படி ஸ்டெப் 2க்கு போக முடியும், அப்ப போகாது. அப்ப நீங்க C++ which is compiler driven languages, compiler executor languages நீங்க உங்க கோட் ரைட் பண்ணீங்கன்னா நடுவில் ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்கன்னா 50 லைனா இருந்தாலும் 10,000 லைனா இருந்தாலும் சரி ஒரு லைன் கூட அவுட்புட்ல வராது. வெறும் எரர் மெசேஜ் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட்ல வரும். இதுதான் கம்பைலரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்ப நம்ம பைத்தான் அப்படின்றத லேர்ன் பண்ண போறோம். பைத்தான் எதுல ஒர்க் ஆகுதுன்னா இன்டர்பிரட்டர்ல ஒர்க் ஆகுது. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம படிக்க போறது பைத்தான் தான். ஸோ கம்பைலர்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்றதுக்காக, ஏன்னா நம்மளுக்கு கம்பைலரோட இன்டர்பிரட்டரோட டிஃபரன்சஸ் நமக்கு மேண்டட்ரி. ஸோ இப்போ நமக்கு இன்டர்பிரட்டர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சேம் சினாரியோங்க. ஒரு 50 லைன் கோடு நான் இப்போ பைத்தான் எழுதுறேன். ஸோ பைத்தான்னா என்னன்னா எதுல ரன் ஆகும்னா இன்டர்பிரட்டர்ல ரன் ஆகுது. அப்போ நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து 50 லைன்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இப்படி நான் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இன்டர்பிரட்டர்னா, ஸோ இன்டர்பிரட்டர்னா என்னன்னா சிம்பிளி ரிமெம்பர் த ஸ்டேட்மெண்ட், இன்டர்பிரட்டர் will execute your code line by line, executes the code line by line. அதுதான் இன்டர்பிரட்டர் அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் லைன் எனக்கு நான் இப்போ கோட் அடிச்சிருக்கேன், ஒரு 50 லைன் கோட் அடிச்சிருக்கேன். அடிச்சு முடிச்சோன்னா ரன்ன்ற பட்டனை பிரஸ் பண்றேன். ரன் பிரஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும், இன்டர்பிரட்டர் ஆன் ஆகும். ஆன் ஆயிட்டு அது எத்தனை லைன் எழுதிருக்கீங்களா பார்க்காது, ஃபர்ஸ்ட் லைன் செக் பண்ணும் கரெக்டா இருக்கா, இருக்கு, அவுட்புட்டை காமிச்சிரு, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாத்தி அவுட்புட்டை கொடுத்துரு, முடிஞ்சு போச்சு. அடுத்து ரெண்டாவது லைன் ஒரு லைனை பார்க்கும், கரெக்டா இருக்கா, இருக்கு, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அவுட்புட். ஸோ இன்டர்பிரட்டர்ன்றது லைன் பை லைனா பார்த்து செக் பண்ணி கரெக்டா இருந்தா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாத்தி அவுட்புட்டை காமிச்சிட்டு அடுத்த லைனுக்கு போகும். இதுதான் இன்டர்பிரட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். அப்ப நம்ம 6th லைன்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதே சினாரியோ. C++ என்ன பண்ணுச்சு, டாப் டு பாட்டம் செக் பண்ணி எல்லாமே கரெக்டா இருந்தாதான் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுக்கு நான் மாத்துவேன்னு சொல்லுச்சு. ஆனா நம்மளுக்கு இன்டர்பிரட்டர் எப்படின்னா இப்ப நடுவில் நம்ம ஒரு லைனா நம்ம
பார்த்துக்கிட்டே வரும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் கரெக்டா அவுட்புட், ரெண்டாவது லைன் கரெக்டா அவுட்புட், தேர்ட் லைன் கரெக்டா அவுட்புட், 4 and 5 கரெக்டா அவுட்புட். எங்க 6th லைன்ல மிஸ்டேக் இருக்கா, அப்ப இங்கதான் மிஸ்டேக்னு பார்த்துச்சு, இங்க வந்து அது மிஸ்டேக்னு சொல்லிட்டு ஹால்ட் பண்ணி நின்றும். அப்ப ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லைன் டு 5th லைன் அவுட்புட் கிடைக்கும். எங்க மிஸ்டேக் இருக்கோ அங்கதான் ஹால்ட் போட்டு நின்றும்னா ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆயிட்டு இந்த லைன்ல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு I'll be getting the error message. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சினாரியோக்கு எடுத்துக்கலாம். ஸோ எதுக்கு இன்டர்பிரட்டர் பெஸ்ட் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன பண்றேன், 49th லைன்ல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ 49th லைன்ல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், இப்போ நம்ம C++ ரன் பண்ணா அவுட்புட் எத்தனை லைன்ஸ்க்கு வரும்? ஒண்ணுமே வராது. சூப்பர். இன்டர்பிரட்டர்ல ரன் பண்ணா 48 வரைக்கும் அவுட்புட் வரும். எங்க தப்பு இருக்கோ அங்கதான் ஸ்டாப் ஆகும். சூப்பர், அவ்வளவுதாங்க. இதுதான் இன்டர்பிரட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். அப்ப நான் சொல்லிக் கொடுக்க வந்த இன்ஃபர்மேஷன் நான் கரெக்டா ஷேர் பண்ணிட்டேன். ஏன் நம்ம இந்த இன்டர்பிரட்டரை பத்தி கத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூல ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரியுமான்னு தான் கேட்பாங்க. ரைட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுமான்ற கேள்வியே வராது. டெவாப்ஸ்ல கண்டிப்பா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. அது என்னங்க ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்? நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃபில்டர் பண்ணி எடுத்தாதான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஃபில்டர்னா என்னன்னா, இப்போ இன்டர்பிரட்டர்ல ரன் ஆகிற லாங்குவேஜஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்பிரட்டர்ல ரன் ஆகிற லாங்குவேஜஸ் ஆர் கால்ட் அஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். அப்படின்னா பைத்தானு, PHP, Perl இது எல்லாமே நம்மளுக்கு இன்டர்பிரட்டர்ல ரன் ஆகும். அப்ப ரூபின்றது டவுட்டா இருக்கு, ஜாவாஸ்கிரிப்ட் டவுட்டா இருக்கு, ஆனா இதெல்லாம் கன்ஃபார்ம், இதெல்லாம் இன்டர்பிரட்டர்ல ரன் ஆகாது. பைத்தான், PHP, Perlன்றது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். ஸோ சிம்பிளா என்ன சொல்லணும்னா, இன்டர்பிரட்டர்ல ரன் ஆகிற லாங்குவேஜஸ் எல்லாமே ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். அப்போ இது ஏதாவது தெரியுமா அப்படின்ற கேள்விதான் நம்ம கிட்ட கேட்கறாங்க. ரைட், ஓகே. ஸோ எதுக்கு நம்ம இன்டர்பிரட்டர்ல ரன் ஆகிற லாங்குவேஜை மட்டும் டார்கெட் பண்ணி டெவாப்ஸ்ல கேட்கறாங்க? அப்போ நீங்க ஆல்ரெடி ஒன்று டெவாப்ஸ்ல அங்கங்க நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. என்னன்னா ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ SH ஏதோ ஒரு ஃபைலு. ஸோ இப்போ நீங்க ஜென்கின்ஸ்ன்ற கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா, இல்ல ஓகே ஜென்கின்ஸ் கிளாஸ்ல ஷெல் யூஸ் பண்ணுவோமா? இல்ல, ஜென்கின்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். டாம் கேட் நம்ம யூஸ் பண்ணிருக்க போது டாம் கேட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு startup.sh அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஃபைலை யூஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப .sh முடியும். அப்ப .sh முடிஞ்சா அது ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட். இல்ல நீங்க AWSலயே கோடு டிப்ளாய், கோடு பைப்லைன் அப்படின்ற ஒரு கிளாஸ்ல ஷெல் நீங்க எழுதிருப்பீங்க. ஸோ ஷெல்லுன்னா என்னன்னா SH அப்படின்றது ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட். ஷெல்லுன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரியே தான். அந்த ஷெல் எதுல ரன் ஆகுதுன்னா இன்டர்பிரட்டர்ல ரன் ஆகுது. ஸோ அப்ப மீனிங் என்னன்னா, இப்ப நீங்க பேஷ்னு ஒன்று யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, உங்களோட லினக்ஸ் கமாண்ட்ஸ் ஃபுல்லா BASH. ஸோ பேஷ், இந்த எக்கோ கமாண்டு, இது எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா ஆக்சுவலா ஷெல்லு தான். பேஷ்ன்றது என்னங்க? ஸோ பேஷ்ன்றது BORNE born again ஷெல். ஸோ அப்ப நம்ம இந்த SHELL ஷெல்லோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் பேஷ். ஸோ அப்ப நம்ம ஷெல்லோட நெக்ஸ்ட் லெவல் தான் பேஷ். அந்த பேஷ் எதுல ரன் ஆகுதுன்னா இன்டர்பிரட்டர்ல தான் ரன் ஆகுது. ஸோ ஆக்சுவலா நீங்க ரன் பண்ற ஒவ்வொரு கமாண்டும் MKDIR அந்த சாதா கமாண்ட்ஸ் எல்லாம் அது லினக்ஸ் கமாண்ட்ஸ். நம்ம இந்த எக்கோ கமாண்டு அந்த மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாமே ஷெல் கமாண்ட்ஸ் எல்லாமே நமக்கு என்னன்னா ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க, SH அப்படின்னு. ஸோ இப்போ பேஷ், ஷெல் இதெல்லாமே நமக்கு என்னன்னா ஸோ நமக்கு இன்டர்பிரட்டர்ல ரன் ஆகுது. இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, உங்களுக்கு ஷெல்லு தெரியுமா அப்படின்ற கேள்வியை கேட்கறது பதிலாக ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்கறாங்க. ஏன்னா சில பேருக்கு ஷெல்லு தெரியும். ஷெல்லை விட பவர்ஃபுல்லானது பைத்தான். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஷெல்லுக்கு பதில பைத்தான்றது நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா அவங்க இந்த கேட்கிற ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்ற கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த ஷெல்லுனா என்ன, இந்த பேஷ்னா என்ன, BASH. ஸோ இப்போ நம்ம பேஷ்ன்றது நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த பேஷ்ன்றது என்ன அப்படின்றது. ஸோ இந்த பேஷ், பைத்தானு, இந்த இன்டர்பிரட்டர்னா என்னன்றத நான் ஃபைனல் கிளாஸ்ல ஸோ நம்ம பைத்தான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இந்த ஷெல்லை ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ ஷெல்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ டெவாப்ஸ்க்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தெரியுமான்ற ஒரு ரேரா வர கேள்விக்காக தான். ஆனா ரேருன்னு கிடையாது. ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்களான்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இன்டர்வியூ அட்டன் பண்றாங்கன்னா அவருக்கு இன்டர்வியூ வருமா? ஆனா இப்ப நாங்க கிரீன்ஸ் டெக்னாலஜில இருக்குமா, ஒரு நாளைக்கு 4 பேர் 5 பேர் கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. அப்ப 4 பேர் 5 பேர் அட்டன் பண்றதுல அது யாராவது ஒருத்தருக்கு இந்த கேள்வி வருது. அதனாலதான் நாங்க என்ன பண்ணிருப்போம்னா, ஓகே ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷன்ல இன்க்ளூட் பண்ணிக்கலான்றத இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் பைத்தான் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் நாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டெவாப்ஸ்ல. ரைட். ஸோ இப்போ நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, ரன்ஸ் ஆன் இன்டர்பிரட்டர், அவ்வளவுதாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னா
இந்த நம்ம C++, ஜாவா, பைத்தான் இது எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். சிம்பிளி மீன்ஸ் இட் இஸ் யூஸ் டு கம்யூனிகேட் வித் யுவர் கம்ப்யூட்டர். அவ்வளவுதான். இப்ப நம்ம பைத்தான்னா என்ன அப்படின்றத லேர்ன் பண்ணிட்டோம். பைத்தான் இன்டர்பிரட்டார்ன்ற ஒரு டிரான்ஸ்லேட்டர்ல வச்சு ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இப்ப நம்ம பைத்தான்னா என்னன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம். அது ஒரு மொழி, கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறதுக்கு. இப்ப அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன் நீங்க பைத்தான் சூஸ் பண்ணீங்க? PHP சூஸ் பண்ணிருக்கலாம், Perl சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்ல ஷெல்லே எங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஸோ எதுக்கு வை டிட் வி சூஸ் பைத்தான்? ஸோ அந்த கேள்விக்கு தான் நம்ம அடுத்த பதில் பார்க்க போறோம். ஸோ என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி, வாட் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், வாட் இஸ் அ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்? இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ரெண்டாவது கொஸ்டின், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்லயும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லயும் நம்ம பைத்தான் அப்படின்ற ஒரு லாங்குவேஜை ஏன் பர்டிகுலரா சூஸ் பண்ணீங்க? ஸோ வை பைத்தான்? இதை நான் உங்ககிட்டயே விட்டுறேங்க. ஸோ என்னன்னா, இப்போ நான் தான் உங்க HR, நீங்க எனக்கு அடியில எல்லாம் ஒர்க் பண்றீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 70 people கிட்ட இருக்கீங்க. ஸோ இப்போ 70 மெம்பர்ஸ் கிட்ட இருக்கீங்க. நான் என்ன பண்றேன்னா, உங்ககிட்ட ஒரு ரெக்குவயர்மெண்ட் சொல்றேன். ஸோ உனக்கு ஒரு 2 மாசம் டைம், ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், உனக்கு பிடிச்சமான ஒரு லாங்குவேஜை நீ கத்துக்கணும், உனக்கு 2 months டைம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நெட்ல போயிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கலாம்னு சொல்லிட்டு போவீங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, ஒண்ணுமே தெரியாது. வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் யூ வில் கன்சிடர் இன் சூசிங் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். சூப்பருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் தேவையான எதிர்பார்த்தது ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் பெஸ்ட் இன் மார்க்கெட். காஸ்ட். சார், காஸ்ட் நம்ம பே பண்ண போறது கிடையாது, ஃப்ரீ தயார். ஓகே, காஸ்ட் நம்ம பே பண்ணதில்லை. அப்புறம் பெஸ்ட் இன் மார்க்கெட்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ பெஸ்ட் இன் மார்க்கெட்டு, டிமாண்டு. ஓகே, ஸோ ஒருத்தவங்க ஒரு டைம் டியூரேஷன்ன்றது எக்ஸிக்யூஷன் டைம்லாம் இப்போ எல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் ஃபாஸ்ட்டாக தாங்க எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை நீங்கள் லேர்ன் பண்றதுக்கான டைம் டியூரேஷன் கேட்குறீங்களான்னு தெரியல, அது ஈஸின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இன்னொரு வார்த்தை ஒருத்தர் சொல்லாருன்னா, நமக்கு பெஸ்ட் இன் மார்க்கெட்டு, வேஸ்ட் யூசேஜ். ஓகே, இது எல்லாத்துக்குமே நமக்கு சேமா சொல்லணும்னா, சிம்பிளா சொல்லணும்னா, நவ் டாப்ல இருக்கணும். இப்போ அது என்ன இருக்கணும்னா டாப்ல இருக்கணும். அப்ப டாப்ல இருந்தா என்ன அர்த்தம்? பெஸ்ட் இன் மார்க்கெட்டு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இது 2 பாயிண்ட் தான் மெயினா. மீதி எல்லாமே அட்வான்டேஜஸ். ஏன் பைத்தான் சூஸ் பண்றோம் அப்படின்ற அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்காம ஒரு கம்ப்ளீட் பிகினியர், சுத்தமா எனக்கு தெரியாது ஆனா நான் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்ப நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம்னா, ஈஸியா இருக்கணும், டாப்ல இருக்கணும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது ரெண்டுத்துக்கு தான் நான் ப்ரூஃப் காமிக்க போறேன். ஸோ ப்ரூஃப்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ ஓப்பன் மை இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். Okay, so what I'll do is, let me go to Google and I'll search for PYPL Git. So இப்ப நான் PYPL Git அப்படின்னு அடிச்சேன்னா, PYPL என்னன்னா பாப்புலாரிட்டி ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என்னன்னா, இப்ப கரண்டா யாரு டாப்ல இருக்கா அப்படின்றதுக்காக ஒரு ப்ரூஃப். இப்ப கரண்டா யாரு டாப்ல இருக்காங்க பாப்புலாரிட்டி அப்படின்னு போட்டோம்னா, வேர்ல்டு வைடு ரேங்க் 1 பிலாங்ஸ் டு பைத்தான். அப்ப இன்னைக்கு டாப்ல இருக்கிறது பைத்தான் தான், வேர்ல்டு வைட்ல டாப்ல இருக்கு. டன். அப்போ இதுவே நம்ம அப்படியே கீழே வந்தோம்னா, வேர்ல்டு வைடுக்கு பதிலா இந்தியான்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்ன்ற ஒரு டூல் நீங்க படிப்பீங்க. அந்த கிட் ஹப்ன்ற கம்பெனி தான் இந்த லிங்க் எவ்ரி மந்த் அப்டேட் பண்ணுவோம். ரைட். ஸோ இப்போ நாளைக்கு இதே பேஜுக்கு ஓப்பன் பண்ணீங்கன்னா, மேன்றது ஜூன்னு மாறிடும், அந்த பேஜை மாத்திடுவாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு ரேங்க் 1 நம்ம இந்தியாவில் யாருன்னா அகெயின் பைத்தான் தான். ஸோ ஆல்மோஸ்ட் 31% நம்மளுக்கு யாருன்னா டாப்ல இருக்காங்க. ஸோ அப்போ ஷேர் வேல்யூ 100%, 31% நம்மளுக்கு பைத்தான் தான் இருக்கு. அப்ப நம்மளுக்கு பாப்புலாரிட்டியில ஸோ பைத்தான் தான் டாப்ல இருக்கு அப்படின்ற ஒரு மீனிங். ஓகே, டன். ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில மார்க்கெட்ல டாப்பா இருக்கிற லாங்குவேஜ்ன்றது பைத்தான். ஸோ மீதி இங்க லிஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ கோ, PHP அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லா லிஸ்ட்டுமே இருக்கு. ஸோ நம்ம பைத்தான் தான் டாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைத்தான் சூஸ் பண்ணிக்கிறோம். டன். இப்ப ரெண்டாவது கொஸ்டின், விச் இஸ் டாப்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இப்ப ஈஸின்றது எப்படி ப்ரூவ் பண்றது? ஸோ அதை எப்படி நம்ம பாக்குறது? ஸோ வெரி சிம்பிள்ங்க. ஸோ என்கிட்ட ஒரு PPT வச்சிருக்கேன், நம்ம இந்த கிளாஸ் நம்ம டீச் பண்றதுக்காக, ஸோ AWS இதுக்காக. ஸோ இந்த PPT நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் சில கோடிங் லாங்குவேஜஸ்க்கான எக்ஸாம்பிள்லாம் இருக்கு. ஸோ இப்போ இதுல நான் என்ன இருக்குன்னா, ஒரு ஜாவா கோடு வச்சிருக்கேன். இது ஜாவா அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் நீங்க லேர்ன் பண்றீங்கன்னா அதுக்கான ஒரு கோடு இது. இந்த கோடு என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு சிம்பிளா, ஸோ கிளாஸ் ஹலோ வேர்ல்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கோடு இருக்கு. இந்த கோடு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை ரன் பண்ணீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரிண்ட் பண்றது தான் இந்த கோடோட வேலையே. அப்ப சிம்பிளா ஒரே வார்த்தை அவுட்புட்ல வரும். ரன் பண்ணீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்ற வார்த்தை வரும்.
ஆனா அந்த ஹலோ வேர்ல்டுன்ற வார்த்தையை வர வைக்கிறதுக்கு நான் கிளாஸ், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல விஷயங்கள் நான் யூஸ் பண்ற திங்ஸ் வருது. இப்ப நான் ஒரு பிகினரா இருக்கேன், இதுதான் பிள்ளையார் சொல்லியே. ஒரு ஒரு நீங்க யூடியூப் டியூட்டோரியல் பாக்குறீங்கனாலும், ஒரு புக் வாங்கி படிக்கிறீங்கனாலும் சரி, ஜாவால உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல் கோடுன்றது ஹலோ வேர்ல்டு எப்படி பிரிண்ட் பண்றது தான் சொல்லி தருவாங்க. இது ஒரு நார்ம். ஸோ ஒரு வழிமுறை மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்றது. ஏன்லாம் தெரியாது, ஜஸ்ட் ஒரு எல்லாரும் நீங்க என்ன டியூட்டோரியல் வேணா ஓபன் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கோடிங் லாங்குவேஜ்ல பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்றதா சொல்லி கொடுப்பாங்க. ஹலோ வேர்ல்டு எப்படி வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஹலோ வேர்ல்டுன்ற வார்த்தையை வர வைக்கிறதுக்கு பப்ளிக், ஸ்டாட்டிக், வாய்டு, மெயின், ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நான் யூஸ் பண்ணணும். இந்த லைன்ல செமிகோலன் இருக்கு, இந்த 2 லைன்ல செமிகோலன் கிடையாது. இந்த இடத்துல டாட்டும் யூஸ் பண்ணிருக்கோம், இங்க டாட்லாம் இல்ல. இந்த கர்லி பிராக்கெட்டுக்கு என்ன அர்த்தம், இது மட்டும் ஏன் கேபிட்டல் எஸ்ல இருக்கு, மீதி எல்லாம் ஏன் ஸ்மால்ல இருக்கு? அப்ப நமக்கு இவ்வளவு கேள்விகள் நம்ம மைண்ட்ல வரும். அப்ப இதெல்லாமே நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு வார்த்தையை நீங்க ஜாவால அடிக்க முடியும். நாம அப்படியே அடுத்த லாங்குவேஜுக்கு தாவும். இப்ப சி ப்ரோக்ராம், சில என்ன இருக்கு, ஹாஷ் இன்க்ளூட் ஸ்டுடியோ, மெயின் ஃபங்க்ஷன், printf, ரிட்டர்ன் 0. இங்க ஏதோ ஒரு சிம்பிளை போட்டிருக்கீங்க, இங்க நமக்கு ஹேஷ்டாக் வருது, ஓப்பன் அண்ட் க்ளோஸ், இந்த பிரேசஸ் இருக்கு, இங்க ஒரு செமிகோலன் இருக்கு, இங்கேயும் செமிகோலன். ஆனா இந்த 2 லைன்ல கடைசியில செமிகோலன்றது முடியல. ஸோ அப்போ இந்த மெயின், ரிட்டர்ன், printf, ஹெடர் ஃபைல், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நோ ஐடியா. சேம் கோஸ் ஃபார் C++. அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஐஓ ஸ்ட்ரீம், மெயின், சி அவுட், ரிட்டர்ன் 0. இந்த 2 லைன்ல செமிகோலன், இந்த 2 லைன்ல செமிகோலன் கிடையாது. அப்ப நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. என்னன்னா, நம்ம ஒரு குட்டியா ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு வார்த்தை வர வைக்கிறதுக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு 3 லைன்ல இருந்து 4 லைன் வரைக்கும் நான் கோட் அடிக்க வேண்டிய சிச்சுவேஷன். அப்போ 4 லைன்ஸ் நான் கோட் அடிக்கணும், ஜஸ்ட் ஒரு லைன் அவுட்புட் வர வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஏன் பைத்தான் டாப்ல இருக்கு, ஏன் நமக்கு இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒன் மெயின் ரீசன் இஸ் சிம்பிளா, பைத்தான் இஸ் வெரி வெரி ஈஸியர் டு லேர்ன். ப்ரூஃபுக்கு இதுதான் உங்களோட பைத்தான் கோட். ஹலோ வேர்ல்டுன்ற வார்த்தையை பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு, அவ்வளவுதாங்க. இது அப்படியே காப்பி பண்ணி ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்ல வந்துடும். மீதி இந்த செமிகோலனு, இந்த கர்லி பிராக்கெட்டு, ஃபங்க்ஷனு, கிளாஸ், ஹெடர் ஃபைல்ஸ், இந்த மீதி இருக்கிற தேவையில்லாத இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது டைரக்டா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணும். அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த ஒரு லைனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணீங்கனாலே இட் வில் ஒர்க். ஸோ இதனாலதான் பைத்தான் இஸ் வெரி ஈஸியர் டு லேர்ன். சின்ஸ் இட் இஸ் வெரி ஈஸியர் டு லேர்ன், நிறைய பேர் ஈஸியா லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் பைத்தானோட பாப்புலாரிட்டின்றது டாப்ல போயிருச்சு. ஸோ திஸ் இஸ் a simple example of easy and top. ஸோ ஈஸினா இப்போ எதுக்கு பைத்தான் நம்ம படிக்கிறோம் அண்ட் டாப்ல இருக்குன்னு. ஓகே சார், இப்போ நீங்க பைத்தான் நம்ம லேர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனா AWS அண்ட் டெவாப்ஸ்க்கு எங்க ஒர்க் ஆக போகுது? ஸோ டெவாப்ஸ்ல நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபைனல் கிளாஸ்ல பார்க்கலாம். ஆனா AWSல நம்ம என்ன பண்ணலாம்னா பைத்தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க லாம்டா அப்படின்ற ஒரு கிளாஸ்ல AWSல லாம்டான்னு ஒரு டூல் படிப்பீங்க. அந்த லாம்டான்ற ஒரு டூல்ல பைத்தான் கோடிங் தான் அவங்க எழுதும். அப்போ நமக்கு AWSல அங்கங்க நம்ம பைத்தான் யூஸ் பண்ற சிச்சுவேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு there is something called as boto3. இந்த boto3னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபைனல் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம இந்த boto3 ஓபன் பண்ணோம் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த boto3 டாக்குமெண்டேஷன் ஓபன் பண்ணலாம். இந்த boto3ன்றது என்னன்னா AWSோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். அப்படின்னா என்னன்னா, இப்ப நீங்க AWSோட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க AWS படிச்சிட்டீங்க, பைத்தான் உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணலாம்னா பைத்தான் கோடிங் வழியாவே AWSல இன்ஸ்டன்ஸ் கிரியேஷனு, பக்கெட் கிரியேஷனு, அந்த மாதிரி நீங்க எல்லாம் ஆபரேஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த கோடிங் லாங்குவேஜ்னால என்ன அட்வான்டேஜஸ்? இதே இன்ஸ்டன்ஸ் கிரியேஷன், பக்கெட் கிரியேஷன் எல்லாமே நான் டெராஃபார்ம்லயும் பண்ணுவேன், அன்சிபிள்லயும் பண்ணுவேனே. ஸோ நான் மேனுவலா GUIலயும் பண்ணுவேன். ஸோ வை ஷுட் ஐ யூஸ் கோடிங் லாங்குவேஜ்? இந்த கோடிங் லாங்குவேஜ்ன்றது என்னன்னா இட்ஸ் லிட்டில் பிட் மோர் பவர்ஃபுல்ங்க. ஸோ பவர்ஃபுல்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கலாம். என்ன டெசிஷன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் சே ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த இன்ஸ்டன்ஸ் 10 மணி நேரம் ரன் ஆச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா டெர்மினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஆபரேஷனை நீங்க டெராஃபார்ம்ல பண்றதும் கஷ்டம், அன்சிபிள் பண்றதுலயும் கஷ்டம், GUI-ஆ பண்றதும் கஷ்டம். ஏன்னா நம்ம உட்காந்து மேனுவலா எப்போ அதை ட்ராக் பண்ணி எப்போ முடியுது அப்படின்ற டைம் எல்லாம் மெயின்டைன் பண்ணி நம்ம பார்க்கணும். ஆனா ஒரு கோடிங் லாங்குவேஜ் நீங்க சொன்னீங்களா, அந்த கோடிங் லாங்குவேஜ் கோடிங்னால என்னன்னா ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்றதுக்கான ஒரு லாங்குவேஜ். அப்ப நான் சொல்லி நான் இப்ப கோடை ரன் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா என்னோட கோடுன்றது ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி 10 hours முடிஞ்ச அப்புறம் அந்த இன்ஸ்டன்ஸை டெர்மினேட்டும் பண்ணிடும். அந்த மாதிரி நம்ம கோடெல்லாம் எழுத முடியும் பைத்தான் வழியாக. அப்போ ஒரு மீனிங்ஃபுல் கோடு, ஒரு டெசிஷன் எடுத்து அந்த கோடு எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க கண்டிஷன்லாம் நம்ம கொடுக்கலாம். நம்ம இஃப் அண்ட் எல்ஸ் அப்படின்ற டாபிக்லாம் நம்ம பார்ப்போம்.
அப்படின்னா என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இப்ப 10 மிஷின் இருக்கணும், 9 தான் இருக்கா, அப்ப 10வது ஒண்ணு வேணுமா, அப்ப எனக்கு இன்னொன்னு புதுசா கிரியேட் பண்ணு. 6 தான் இருக்கா, எக்ஸ்ட்ரா 4 இல்லையா, புதுசா 4 கிரியேட் பண்ணு. இந்த மாதிரிலாம் நம்ம என்னன்னா பைத்தான் வச்சு நான் வெறும் EC2க்கு மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா ஆக்சுவலா நீங்க பைத்தான் வச்சு AWS இருக்க எல்லா சர்வீசஸும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஆல் த சர்வீசஸ் ஆக்சுவலா இப்ப AWS ஃபுல்லாவே அவன் என்ன பண்ணிட்டான்னா மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த சைடு தான் போயிட்டு இருக்கான். ஸோ அவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ஒரு மார்க்கெட் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவிஷன் பண்றதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. பட் ஆக்சுவலா இந்த சர்வீசஸோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற சர்வீசஸ் கம்மி. நீங்க பாருங்களேன், மெஷின் லேர்னிங் சொல்லிட்டு பைத்தானுக்கு மட்டுமே இவ்வளவு சர்வீஸ் அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். ரைட். ஸோ இதெல்லாமே நம்ம டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற சர்வீசஸ். ஸோ குவாண்டம் டெக்னாலஜி, சேட்டலைட்னு சொல்லிட்டு, ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோடிங் ரிலேட்டடான சர்வீசஸும் அவைலபிளாக இருக்கு. அதெல்லாம் நம்ம இங்க இந்த பேஜ் அப்பப்போ பார்ப்போம், ஆனா அதெல்லாம் அவங்க இருக்கிற மாதிரியே நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஸோ அப்போ இந்த மாதிரி சர்வீசஸ் நமக்கு AWSல இருக்கு. இது எல்லாமே பைத்தான் வழியா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு கோடிங் லாங்குவேஜ் மூலியமாவும் யூ கேன் ஆக்சஸ் யுவர் AWS சர்வீசஸ். ஸோ நீங்க ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்க சிலதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம இதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம ஃபைனல் கிளாஸ்ல 3rd கிளாஸ் which is நம்ம ஃபைனலா நம்ம ஓகே ரைட். ஸோ இப்போ சாரி, ஸோ நம்ம ஃபைனல் கிளாஸ்ல நம்ம 3rd which is on today Monday, Friday நம்ம என்ன பண்ணுவோம்னா AWSல எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது, ஒரு கீ பேர் கிரியேட் பண்றது, ஸ்டாப் பண்றது, ஸ்டார்ட் பண்றது, என்ன வேணா நீங்க என்ன ஆப்ரேஷன் சொல்றீங்களோ we can do it by using Python coding. And same DevOpsக்கு இன்டர்பிரட்டர்ல வச்சு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, அது எப்படி கேட்பாங்க, அதுவும் நம்ம என்ன பண்ணலாம்னா DevOpsக்கு ஒரு எக்ஸாம்பிள், AWSக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஃபைனல் கிளாஸ்ல பார்ப்போம். ஆனா அந்த செக்மெண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் சொல்றது உங்களுக்கு புரியணும்னா நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் பைத்தான்ல நம்ம கொஞ்சம் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண வேண்டியது இருக்குங்க. அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும் அந்த ஃபைனல் கிளாஸ் அப்போ. ரைட். அந்த டாபிக் கவர் பண்றது தான் இன்னைக்கு கிளாஸ். அதுக்கு அடுத்த கிளாஸும் நம்ம ஃபைனல் கிளாஸ்ல ஒரு 1/2 an hour மட்டும் படிப்போம். அதுக்கடுத்து 1 hour ஃபுல்லாவே AWS and DevOps எப்படி ஒர்க் பண்றாங்கன்ற சினாரியோஸ் பேஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கம்ப்யூட்டர்ல பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம செட்டப் பண்ண போறோம். ஸோ அந்த செட்டப் பண்றதுக்கு நம்மளுக்கு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ இது வரைக்கும் நான் பேசினதுல ஸோ பைத்தான்னா என்ன, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு மொழி அப்படின்னா என்னன்னு நம்ம பேசின வரைக்கும் எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கேன் டூ ஆஸ்க் மீ கைஸ். அண்ட் அகைன் நான் சொல்றேன், நம்ம ரோல்ன்றது DevOps இன்ஜினியர் அண்ட் AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஸோ நம்மளுக்கு பைத்தான் வச்சு கோட் அடிக்க சொல்ல மாட்டாங்க, நம்மளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது கிடையாது. பட்னா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெவலப்பர் ஒரு கோட் எழுதி கொடுக்குறாங்க. இப்போ டெவலப்பர் கொடுக்குற கோடு தான் நம்ம போய் டிப்ளாய் பண்ண போறோம். அந்த டிப்ளாய்மெண்ட் அப்போ ஒரு ப்ராப்ளம் வருது. ஆனா அது ஒரு கண்டிப்பா ப்ராப்ளம்னா என்ன, கோடிங்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அது எரர் அடிக்கும், இந்த இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எரரை நீங்க அட்லீஸ்ட் படிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கா, ஸோ கோடிங்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகும்ன்ற நாலேஜ் வச்சிருக்கீங்களா, அதுக்காக தான் டு ஹேவ் எனி நாலேஜ் இன் பைத்தான் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அந்த இன்டர்வியூல என்னென்ன கேட்கறாங்கன்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கு. அதெல்லாமே நம்ம அப்கமிங் செக்மெண்ட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். என்னென்ன கொஸ்டின்லாம் அவங்க அடிக்கடி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அகெயின் இப்போ லெட்ஸ் சே நீங்க DevOpsல நீங்க வேலையை வாங்கிட்டீங்க, நீங்க ஒர்க் பண்றீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், அதுக்கடுத்து மேல இன்னும் நீங்க அதுக்கடுத்து டூல்ஸ் புதுசா அப்படி லேர்ன் பண்ணிட்டே இருப்பீங்க. செஃப், பப்பெட், கஃப்கா அப்படின்னு சொல்லிட்டு வில் பி லேர்னிங் நியூ டூல்ஸ். அப்போ புது டூல்ஸா படிக்கும் போது அப்போ ஒன் ஆஃப் த டூல்ஸ் பைத்தானும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இன்னும் ஹையர் பேக்கேஜ் அடுத்தடுத்து மேல போயிட்டே இருக்கலாம். அதுக்காக ஒரு கிக் ஸ்டார்டிங் கோர்ஸ் தான். ஆனா இப்போ கரண்டா இருக்கிற உங்க பொசிஷனுக்கு நீங்க கோட் அடிக்க போறது கிடையாது. அதை நான் நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே சொல்லிடுறேன். ஸோ நீங்க ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் ரிப்போர்ட் பேக் பண்றதுக்கும் ஸோ ஒரு நாலேஜ் இருக்கான்ற கேள்விக்காக தான் நம்ம பைத்தான் லேர்ன் பண்றோம். ஸோ இப்போ இதுல வரைக்கும் நம்ம பார்த்ததுல எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ்? No sir, clear. Super. Clear. ரைட். ஸோ இப்போ ரைட் சூப்பர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம செட்டப் பண்ணலாம். மீனிங் நம்ம கோட் அடிக்க போறோம், அந்த கோடுக்கு நம்மளுக்கு பைத்தான் அப்படின்ற டூல்லாம் நம்மளுக்கு வேணும். அப்ப அந்த டூல்ஸ்லாம் எங்க போய் நான் டவுன்லோட் பண்றது, இன்ஸ்டாலேஷன் பண்றது, அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த அப்கமிங்ல நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். விச் இஸ் இப்போ எப்பவுமே நம்ம 2 ரெக்குவயர்மெண்ட் இருக்குங்க. ஒன்னு, நீங்க சில பேர் ஓன் பர்சனல் லேப்டாப் வச்சிருப்பீங்க, சில பேர் ஆஃபீஸ் லேப்டாப்ஸ்லாம் இருக்கும். ஆஃபீஸ் லேப்டாப்ல நம்ம டூல் இன்ஸ்டால் பண்ண முடியாது, அப்ப என்ன பண்றது? ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே ஆஃபீஸ் லேப்டாப் இல்லை எனக்கு ஒரு பழைய லேப்டாப் என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியாது, அது ஒர்க் ஆகாது, ஸ்லோவா இருக்கும், ஸோ வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்ற உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஸோ நெட்ல என்ன பண்ணுங்க, CS50 IDE அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணுங்க. ஸோ CS50 IDE, IDEனா என்ன? ஸோ IDE stands for Integrated Development Environment. ஸோ Integrated Development Environmentனா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு let me open where is my IDE. ஸோ இங்க நம்ம Integrated Development Environment, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம இட்ஸ் சிம்பிளி அ பிளாட்ஃபார்ம். என்ன பிளாட்ஃபார்ம்னா, இப்போ நோட் பேடுன்றது ஒரு பிளேஸ் தான். இங்க கூட நான் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்ற கோட் அடிக்கலாம். ஆனா எப்படி எனக்கு அவுட்புட் வரும், எங்க நான் அவுட்புட் ரன் பண்றது, ரன்ன்ற பட்டன்லாம் இல்லையே. அப்போ ஐடின்றது என்னன்னா, இட்ஸ் அ டூல், இட்ஸ் அ பிளேஸ் வேர் யூ ரன் யுவர் கோட் அண்ட் யூ வில் கெட் யுவர் அவுட்புட்ஸ். அவ்வளவுதாங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கோட் அடிக்க போறோம். அந்த சாஃப்ட்வேர்லயே நம்மளுக்கு ஒரு ரன்ன்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வரப்போகுது. அதுதான் ஐடிஇ அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் லேப்டாப் வச்சிருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு பழைய லேப்டாப் தான் இருக்கு, நல்ல சாஃப்ட்வேர்ல இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஸ்பேஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க CS50 IDEன்னு நீங்க யூஸ் பண்ணலாம். அப்ப சிம்பிளி கோ டு கூகுள் அண்ட் சர்ச் ஃபார் CS50 IDE. So currently this supports all the programming languages in the world. So எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம CS50 IDE யூஸ் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு GitHubல ஒரு அக்கௌண்ட் கேட்கும். ஸோ இது என்கிட்ட ஆல்ரெடி நான் லாகின்ல இருக்கேன் GitHubல. ஸோ இப்போ நம்ம ஒரு பிரைவேட் இது யூஸ் பண்ணிக்கிறேன், பிரைவேட் ப்ரௌசிங். இதுல நான் என்ன பண்றேன், let me go to Google and இதுல சர்ச் ஃபார் CS50 IDE. இப்போ நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் CS50 IDE யூஸ் பண்றீங்கன்னா அது என்ன கேட்கும்னா, உங்களுக்கு லாகின் கேட்கும். ஸோ டேரக்டா இங்க போது பாருங்க, GitHubல போயிட்டு GitHubோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுங்க அப்படின்றதான் லாகின் கேட்கும். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ற கோட் எல்லாமே அது என்னன்னா GitHubல தான் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், ரைட்? ஸோ அப்போ இது என்னன்னா, ஒரு கிளவுட்ல நம்ம கோடை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஐடி. அண்ட் திஸ் இஸ் ஸ்பான்சர்டு பை AWS. அப்ப AWSோட பார்ட்னர்ஷிப்ல தான் இது ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ரீ IDE. ஸோ ஐடின்னு என்னன்னா, ஐடி இஸ் நத்திங் பட் அ டூல். ஸோ நீங்க கோடை ரன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அ செகண்ட் கைஸ், நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். So even I use this IDE for storing my content in the cloud. இப்போ திடீர்னு நான் கோட் அடிக்கிறேன், நம்ம கிட்ல ஸ்டோர் பண்ணி வச்சா ஓகே. கிட்ல ஸ்டோர் பண்ணாம நம்ம கிட்னால என்னது, கோடை ஆன்லைன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக, ஒரு ரிமோட்டா ஒரு லொகேஷன்ல பத்திரமா வச்சுக்கிறதுக்காக கிட் யூஸ் பண்ணும். சேம் இப்போ நான் ஒரு கோட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்,